ஒரு அடிப்படையில் அவங்க சொன்ன அந்த தகவல் என்னவென்றால், இந்த அதாவது வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்கணும். எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த தினம். அன்றைய தினத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் எந்த வழிபாட்டு தலங்களாக இருந்ததோ, எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்ததோ அதுவாகவே நீடிக்க வேண்டும். யாரும் எதுலையும் கைய வைக்க கூடாது. எந்த வழிபாட்டு தலங்களுக்கு கீழேயும் அது இருக்குது இது இருக்குதுங்கிற தோன்ற வேலை இருக்கக்கூடாது. அந்த 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி எந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்துச்சோ அது எதையுமே மாற்றக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை போடுகிறார்கள். இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு ஒன்று சொல்றாங்க. என்ன விதிவிலக்குன்னா, இது பாபர் பள்ளிவாசலுக்கு பொருந்தாது.